வணக்கம். அதிர்ஷ்டம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இடி ரைடு உங்களுக்கு தெரியும், பரபரத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமித்ஷா இன்னைக்கு அரக்கோணம் அவர் பேசிய பேச்சு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஜெகத் ரட்சகன், அதுக்கப்புறம் பார்த்தா எஸ்என்ஜே, அப்புறம் கால்ஸ், இந்த நிறுவனங்களிடமிருந்து மட்டுமல்லாமல் இப்போ விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலை, எம்ஜிஎம் ஆலை, அங்கேயும் ரைடு. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கார் பார்க்கிங் வரைக்கும் போய் பெட்ரோல் டேங்க் வரைக்கும் உள்ள நோண்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஈடி இருக்கிறது. அப்படி என்ன இருக்கிறது? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒப்பந்ததாரர் வீட்டில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, அதன் அடிப்படையில் விசாரிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை ஒரு வழி பண்ணுறதுக்கான முயற்சியில் இன்றைக்கி சென்ட்ரல் ஈடுபட்டுடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ இன்னும் ஒரு வருஷம் ரணகலமாக இருக்கும். இதில் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, ஜெகத் ரட்சகன் மட்டுமல்ல, திமுகவுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு லாட்டரி நிறுவனம் முதல்ல நடத்திட்டு இருந்த ஒருவரும் சம்பந்தப்பட்டிருக்காரு. இதில் ஒரு 3 எழுத்து நிறுவனம் தான் இந்த கமிஷனை கொண்டு போய் கொடுத்தது. அதாவது இன்னைக்கு மதுபாலை ஆலைகள் அப்படின்னு ஒரு இடம், அது ஒன்று. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் சைடில் கிடங்கு 2, அதுக்கப்புறம் கடை. மதுபான ஆலையிலேருந்து அந்த தனியார் மதுபான ஆலை, எஸ்என்ஜியாக இருக்கலாம், இல்லை ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அக்காடாக இருக்கலாம், இவங்கெல்லாம் நேரடியாக கடைக்கு விற்க முடியாது. ஆனால் அப்படியும் கடைக்கு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி வருவாய் இழப்பு ஏற்படுது. இதே போல தான் மணலில் பில்லே போடாமல் நிறையா அரசுக்கு இழப்பு ஏற்படுது. சாதாரணமாக ஊழல் அப்படிங்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் ஊழல் பண்ணுறது. ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆன உடனே ஒரு 10 லட்சம் கோடி வந்திருக்குது அப்படின்னா ஒரு 5 லட்சம் கோடி தான் பண்ணுறது, மிச்சம் 5 லட்சம் கோடி அடிக்கிறது, இப்படி இருக்கும். ஆனால் இங்கே அரசுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை, அப்போ அரசாங்கத்துக்கும் பாதிப்பு, மக்களுக்கும் பாதிப்பு. சரி, இதில் என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ கண்டுபிடிச்சது என்ன? ஒரே விஷயந்தான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இப்போ மார்ட்டின் எப்படி இருக்காரோ, அப்போ மார்ட்டின் மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. மார்ட்டின் பெரிய ஆள், அப்போ அவர் கீழே 2-3 பேர் இருப்பாங்க. அதில் ஒருவர் பார்த்தீங்கன்னா அப்புறம் படம்லாம் எடுத்தார். அவர் தான் இந்த பெண் சிங்கம்ங்கிற படம் கலைஞர் அவர்கள் பண்ணார்ல, அதெல்லாம் அவர் தான் எடுத்தது ஒருத்தர். அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா இதுக்கு போயிட்டார், லிக்கருக்கு போயிட்டார். அப்படி லிக்கரில் வந்த ஒருத்தர் இந்த இதில் சம்மந்தப்பட்டிருக்கார். அதாவது இன்னைக்கு மதுபான ஆலைகள் அப்படிங்கிற ஒன்று, இப்போ உதாரணமாக எஸ்என்ஜே அப்படிங்கிறது 10 லட்சம் ஒரு குவார்ட்டருடைய, அந்த குவார்ட்டரில் 48 குவார்ட்டர் இருந்தால் அது ஒரு ஏதோ கேஸ் அப்படிம்பாங்களாம். 10 லட்சம் கேஸை அவங்க டாஸ்மார்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜெகத் ரட்சகன் அவர்கள் ஒரு 6 லட்சம் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டி அனுப்பியிருக்காங்க, விற்றுருக்காங்க. அதே மாதிரி கால்ஸ் நிறுவனம் விற்றுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 48 உள்ள அந்த குவார்ட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை நீங்கள் டாஸ்மார்க் வாங்கிக்கணும்னா டாஸ்மார்க்கு 100 ரூபா கொடுக்கணும், கமிஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு 100 ரூபான்னா அப்போ ஒரு நிறுவனம் 10 லட்சம் கேஸ் விற்ற நிறுவனம் 10 கோடி கொடுத்துருக்கும். அப்போ 10 கோடி கமிஷன் மட்டும். இது இல்லாமல் இப்போ என்னென்னா பார்கோடு வந்துருச்சு. அதாவது நீங்கள் நம்ம குவார்ட்டர் வாங்கினீங்கன்னா, ஏதோ ஒரு வாங்கினீங்கன்னா அதில் பார்கோடு இருக்கும், ஸ்டிக்கர். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பணம் கட்டணும். அந்த ஸ்டிக்கரை அடிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அந்த நிறுவனங்கள்ட்டையும் ஒரு கட்டிங். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கர் அடிக்கும்போது நிறைய கழிவுகள் வரும், அதுக்கு பெரிய கமிஷன். அப்படி ஸ்டிக்கர் வாங்கினதில் இப்போ ஒரு 10 லட்சம் ஸ்டிக்கர் வேணும்னா 5 லட்சம் ஸ்டிக்கர் தான் வாங்க வேண்டியது, மிச்சம் 5 லட்சம் ஸ்டிக்கர் இருக்காது. ஏன்னா ஸ்டிக்கர் இருந்தால் தானே நீங்கள் பில் போடணும். இப்படி பல கோடி முறைகேடு அப்படிங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே இடியில் 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த அமலாக்கத்துறை இந்த லிக்கர் மேட்ரு என்னென்னா கெஜ்ரிவால் மேட்ரு. கெஜ்ரிவால் அதனால தான் கைது செய்யப்பட்டாங்க, மணிஷ் சிசோடியா அதனால தான் கைது செய்யப்பட்டாங்க, கவிதா அதனால தான் கைது செய்யப்பட்டாங்க. இது பெரிய ஸ்கேம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், எஸ்என்ஜே நிறுவனம் 10 லட்சம் கேஸு, அவங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மதுபான நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்டேருந்து டாஸ்மார்க் வாங்கும்போது அந்த 100 ரூபா கமிஷன் அப்படிங்கிறது காசாக தான் போகுது, கேஷ். அந்த கேஷை ஒரு 3 எழுத்து நிறுவனம் தான் முக்கிய மீடியேட்டர். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க அதில் ஒரு 5 ரூபா அவங்க எடுத்துக்கிறாங்க. 100 ரூபாவில் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுல வாங்கி இந்த பக்கம் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு 5 ரூபா போகுது, அதில் பல கோடி அவங்க சம்பாதிக்கிறாங்க. இது ஒரு பெரிய மெகா ஊழல். உடனே நீங்கள் கேட்கலாம், என்னங்க இந்த ஊழல்லாம் பிஜேபிக்கு இப்போ தான் தெரியுமான்னு? முதலே தெரியுமே. அப்புறம் இன்னொன்று கேட்பாங்க, இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நடக்கலையா? நடந்தது. பிஜேபி நினச்சா கண்டுபிடிக்கலாம், பிஜேபி கண்டுபிடிக்க மாட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில், எல்லா ஆட்சியிலையும் இது நடந்தது. கண்டுபிடிப்பதற்கு இடி உங்களுக்கு தெரியும் யாருக்கு சாதகமாக பண்ணுவாங்கன்னு. அப்போ இடி திமுகவை கை வைக்கிறதுனாலேயே திமுக மோசம்தான் பண்ணதுனால தானே வைக்கிறாங்க. அப்போ இடி யோக்கியமான இடியும் தப்பான அமைப்பு தான். ஆனால் மக்கள் எப்படி யோசிப்பாங்க, அப்பா
ஓரளவுக்கு அடிக்கலாம்பா, ஓரளவுக்கு மீறி அடிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு குடிக்கிறவங்க, ரெகுலராக குடிக்கிறவங்க எண்ணிக்கை 70 லட்சம். அப்போ கணக்கு போட்டுக்கோங்க, ஒரு நாள் வருமானம் மட்டும் எவ்வளோ கோடி. இதில் வந்து அடுத்து என்ன நடக்கும்? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒப்பந்ததாரர் செந்தில் பாலாஜி ஒப்பந்ததாரர் சங்கர் அவரை கீழெல்லாம் கூட்டு போய் கீழே கார் பார்க்கிங்கு, டூ வீலர் பார்க்கிங்கு, கார் பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் டேங்க் உள்ளே அலைஞ்சிருக்காங்க. இப்போ சில ஆவணங்களை கைப்பற்றியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஜெகத்ரட்சகன் அவருடைய அலுவலகம் 2-3 பேர்கிட்ட பண்ணாங்கல்ல, அதில் என்ன நடந்திருக்குன்னா, இங்கே அதாவது இவங்க உற்பத்தி பண்ணதுக்கும் வெளியில் அனுப்புனதுக்கும் நிறையா முரண்பாடுகள் இருக்குது, பில்டிங்கில் பிரச்சனை இருக்குது. உடனே கேட்கலாம், ஏங்க இதே மாதிரி தான் வந்து ஜெகத்ரட்சகன் வீட்டில் முழுக்க ரைடு பண்ணி 4-5 நாள் ரைடு பண்ணி பெருசாக பண்ணுறனாங்க, ஒன்றுமே பண்ணல, ஆவணங்களை கைப்பற்றி சென்றனர். அனிதா ராதாகிருஷ்ணன் ஆவணங்களை கைப்பற்றி சென்றனர். ஒன்றும் நடக்கலையே, என்ன அதுக்கு அவுட்புட்டுங்கிறீங்க? அது இப்போ வேற சாதாரணமாக வந்து இடி, ஐடி இதெல்லாம் எப்போ வேகம் எடுக்கும்? எலெக்ஷன் வரும்போது. எலெக்ஷன் வந்துருச்சு, வேகம் எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? இல்லீகல் லிக்கர் தமிழ்நாட்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மதுபான கொள்கையில் பெருமளவுக்கு முறைகேடு. இது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தில் வந்து பெரிய அளவுக்கு இங்கே முறைகேடு பண்ணுறாங்கன்னு அமித்ஷா சொல்லி 4 நாள் தான் அமித்ஷா சொல்லிட்டு போகிறார். உடனே இது நடக்குது. என்ன காரணம்? எல்லாம் செட் பண்ணி தானே பண்ணியிருப்பாங்க. அமித்ஷாவுக்கு தெரியும் இப்போ ரைடு பண்ண போகிறாங்க, ஏன்னா சொல்லாமல் பண்ண மாட்டாங்க. இது பெரிய ரைடு. இன்னொன்று வந்து நேரடி கட்டுப்பாட்டில் பண்ணுற ரைடு, தமிழகம் முழுக்க ரைடு. அப்போ டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒன்று செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போகும்போது கூட அங்கே ரைடு பண்ணல. இப்போ அதுக்கப்புறம் வந்து முத்துசாமி வேறு இருந்தார். செந்தில் பாலாஜி வரும்போதே இந்த பிரச்சனை இருந்து அப்பயும் ரைட் பண்ணல. இப்போ ரைட் பண்ணுறதுக்கான அவசியம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு கேஸ் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியோட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது. 14ஆம் தேதி, 4ஆம் தேதியை முடிஞ்சிருக்கணும். 14ஆம் தேதி தான் அமைச்சராக தொடர்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி சொல்லணும். ஒருவேளை நான் அமைச்சராக இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இல்லை அப்படின்ட்டாருன்னா பவர் இல்லை. ஒருவேளை இருக்கிறேன் அப்படின்னா அமலாக்கத்துறை இந்த மேட்ரிக் கொடுக்கும். எதை இந்த பாருங்கள், எவ்வளோ நேரத்தில் வந்து இவர் இந்த மாதிரி முறைகேடு பண்ணியிருக்காரு, இந்த ஒரு கேஸ் இருக்குது, இவரை நாங்கள் விசாரிக்கணும், கஸ்டடியில் எடுக்கணுங்கிறோம். அதில் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் தான். இதை வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ வந்து வர்றது வந்து பிரச்சனை தான். இது இல்லாமல் அந்த கால்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இதுக்கு முன்னாடி 2019 அந்த நிறுவனம் முறைகேடு ஈடுபட்டது அப்படின்னு இதே மாதிரி இடி ரைடு போச்சு. அந்த அந்த மதுபான அந்த ஆலைக்கு கால்ஸுக்கு இப்பயும் போயிருக்காங்க. அப்போ என்னென்னா, இதில் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க் அப்படிங்கிறதுடைய மீடியேட்டர் யார்? அந்த 3 எழுத்து நிறுவனத்தில் பிடிச்சிட்டாங்க. அந்த 3 எழுத்து நிறுவனம் தான் பண்ணியிருக்காங்க. இதற்காக எத்தனை மணிக்கு வந்து அவங்க போய் அந்த அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணணும், எங்கே கொடுக்கணும், இதுக்காக பல பணியாளர்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்களாம். ஏன்னா பணம் வந்து டெய்லி அதுக்கே ஷிஃப்ட் முறையில் பண்ணுறது ஊழல். அதை ஒழுங்காக சேர்க்கறதுக்கு இது ஒரு பெரிய நெட்வொர்க், ஊழலுக்காக ஒரு பெரிய நெட்வொர்க் பண்ணியிருக்காங்க. விஞ்ஞான ரீதியில் ஊழல்ங்கிறாங்கள, அதுதான் சொல்லுவாங்கள்ல, சர்க்காரியா கமிஷனே சொல்கிறாங்க விஞ்ஞான ரீதியில் ஊழல் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி. மின்துறையில் பார்த்தீங்கன்னா டெண்டர் விடுவாங்க, மின் மாற்றி இருக்கல பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்கலாம், டெண்டர் விட்டு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃப்ராடு பண்ணுறது கம்மியாகும். ஆனால் அதுலேயே இவங்க என்ன பண்ணுறாங்களாம், இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது மக்களுக்காக, ஏன்னா மக்களுக்கு வந்து மின்சாரம் தேவை. அப்போ வெயில் காலத்தில் இந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கால, அதில் சிலது வந்து பழுதாகும், ஏதோ ஒரு இதில் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகும். அப்போ வந்து டெண்டர்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பெரிய நிறுவனத்திலிருந்து வாங்குவாங்க. அதுக்கு வந்து டெண்டர் விட முடியாது, அது மினிஸ்ட்ரி இவங்க நினச்சா முடியும். இந்த மாதிரி நல்லா இருக்கிற மிஷினையும் பழுதாயிடுச்சின்னு சொல்லி நிறையா விஷயம் வாங்கினதாக கணக்கு காமிச்சு பெரிய அளவுக்கு முறைகேடு. என்ன பண்ண முடியும்? கோர்ட்டில் போனால் கூட நிற்காது. கோர்ட்டில் போய் அங்கே பழுதாயிடுச்சுங்கன்னா கோர்ட்டு இல்லை நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எத்தனை இதை செக் பண்ணுவீங்க? எப்படி செக் பண்ணுவீங்க சொல்லுவாங்கள்ல, திருடராய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய, அதாவது மக்கள், சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள்லாம் காலைல 10 மணிக்கான வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வை மோசமாக போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா பணம்னு பெருகிட்டே போகுது. இதுக்கு முன்னாடி ஜெகத்ரட்சகன் வீட்டில் ரைடு பண்ணி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சொத்தை சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் மார்ட்டின் என்னென்னா பறிமுதல் செஞ்சதே 1000 கோடி 2000 கோடிங்கிறாங்க. பறிமுதல் செஞ்சது 1000 கோடி. இதே மாதிரி தான் ஜெகத்ரட்சகன் அவர்கள்ட்ட பறிமுதல் பண்ணது பல கோடி ரூபாய். இப்போ இவங்கெல்லாம் ஏழை பங்காளர்கள், நாங்கள் மக்களுக்காக உழைக்கிறோங்கிறாங்க. அப்போ நமக்கு ஒன்று புரியுது, இவர்களை எதிர்த்து வந்து சாமானிய மக்களால் எப்படி குரல் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகம் எங்கே போய் கொண்டு இருக்கிறதுன்னு தெரியுது. மறுபடியும் சொல்கிறோம், இது செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி, அது வேலுமணி அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை கடுமையாக செய்தால்தான் அடுத்து வரவர்களுக்கு பயம் இருக்குது. இல்லைன்னா பல லட்சம் கோடி இவங்க சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க. அதை வைத்து மக்கள்கிட்ட காசு கொடுத்து மக்கள்கிட்ட அடுத்த தேர்தலை ஜெயிப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ரொம்ப சீரியஸாக அணுகிறதா தான் பார்க்குறோம்.
14ஆம் தேதி வழக்கு வரவுள்ள நிலையில் இந்த ரைடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அப்போ இதே மாதிரி தான் போன தடவை பண்ணாங்க. 2-3 நாள் இந்த ரைடை இழுத்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று நீங்கள் கேட்கலாம், ஈடு யோக்கியமான? ஆமாம், ஈடு யோக்கியம் இல்லை தான். ஏற்கனவே வந்து ஒரே நாளில், அதாவது வந்து சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாம் ஒரே நாளில் இத்தனை பேர் வீட்டில் ரைடு. சசிகலாவுடைய மதுபாலையில் 4 நாள், மெடாஸில் 4 நாள் ரைடு. அதுக்கப்புறம் சசிகலாவுக்கு ஏதாவது சம்மன் கொடுத்தாங்க? ஏதாவது பண்ணாங்க? ஜெயிலுக்கு போட்டாங்க? ஒன்றுமே இல்லையே. அப்போ எதுக்காக இந்த ரைடு? யாரை பயமுறுத்த ரைடு? அரசியலுக்கு வரக்கூடாது சசிகலாமா, பார்த்துக்காங்க, ரைடு விட்றான், முடிஞ்சு. அரசியலுக்கு வரலைங்கன்னு ஒதுக்கிட்டாங்க. அப்போ ஒதுக்குனாங்களா இல்லையா? டிடிவி தினகரன் பார்த்துக்காங்க, வரக்கூடாது, இல்லை வருவேன், அப்போ தூக்கி சிறையில் போட்டாங்க. அதனால் ஈடியை வைத்து இவர்கள் மிரட்டுகிறார்கள் ஊடிக்கே தெரியும். இந்த மிரட்டலை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. இன்னொன்றுங்க, நீங்கள் மடியில் கனம் இருந்தால் பயப்பட்டே ஆகணும். நீங்கள் நான் வந்து பெரிய ஆள் அப்படி ரைட்டு, ஜெகத்ரட்சகன்ட்ட முழுக்க சொத்து இது பண்ணிட்டு நன்மை நிறையா பண்ணி விட்ருவோம். எலெக்ஷனுக்கு திமுகவுக்கு பணம் கொடுக்காதீங்க, அமைதியாக உட்காருங்க. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி தூக்கி இப்போ உள்ளே வச்சா என்ன பண்ணுவீங்க? அனுதாபம் வருமா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் செந்தில் பாலாஜியை எழுந்து வருவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டு பாருங்கள், நிறைய கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய கரப்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு ஒன்றிய அரசு சொன்னிச்சுன்னா, இல்லை ஒன்றிய அரசு பொய் சொல்லுது, திமுக கரப்ஷனே பண்ணலன்னு மக்கள் சொல்லுவாங்களா? பழிவாங்கும் நடவடிக்கை தான் பிஜேபி பண்ணுறது. ஆனால் இவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.